वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. ஹரே கிருஷ்ணா. வெல்கம் டு அதுல்யாஸ் சேனல். லக்ஷ்மி சகஸ்ரநாமத்தில் 62 ஸ்லோகங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். 63வது ஸ்லோகம் தொடங்கி 6 ஸ்லோகங்கள் இப்போ பார்க்கலாம். 63வது ஸ்லோகம். அதிதிர் தேவ மாதாச்ச அஷ்ட புத்திராஷ்ட யோகினி அஷ்ட பிரகிருதிரஷ்டாஷ்ட விப்ராஜத் விக்ருதா கிருதிஹி. பிரித்து படிக்கணும்னா அதிதிர் தேவ மாதாச்ச அஷ்ட புத்திராஷ்ட யோகினி அஷ்ட பிரகிருதிஹி அஷ்டாஷ்ட விப்ராஜத் விக்ருதா கிருதிஹி. 64வது ஸ்லோகம். துர்பிக்ஷ த்வம்சினி தேவி சீதா சத்யாச்ச ருக்மிணி க்யாதிஜா பார்கவி தேவி தேவயோனிஸ் தபஸ்வினி. 65. ஷாகம்பரி மகாஷோணா கருடோபரி சம்ஸ்திதா சிம்ஹகா வியாக்ரகா தேவி வாயுகாச்ச மகாத்ரிகா. அதிதிர்தேவ மாதாச்ச அஷ்டபுத்ராஷ்டயோகினி அஷ்டப்ரகிருதிரஷ்டாஷ்ட விப்ராஜத்விக்ருதா கிருதிஹி. அதிதிர்தேவ மாதாச்ச அஷ்டபுத்ராஷ்டயோகினி அஷ்டப்ரகிருதிரஷ்டாஷ்ட விப்ராஜத்விக்ருதா கிருதிஹி. துர்பிக்ஷத்வம்சினி தேவி சீதா சத்யாச்ச ருக்மிணி க்யாதிஜா பார்கவி தேவி தேவயோனிஸ்தபஸ்வினி. துர்பிக்ஷத்வம்சினி தேவி சீதா சத்யாச்ச ருக்மிணி க்யாதிஜா பார்கவி தேவி தேவயோனிஸ்தபஸ்வினி. शाकम्भरी महाशोना गरुडोपरि संस्थिता सिंहगा व्याघ्रगा देवी वायुगा च महाद्रिगा. शाकम्भरी महाशोना गरुडोपरि संस्थिता सिंहगा व्याघ्रगा देवी वायुगा च महाद्रिगा. அர்த்தம் பார்க்கலாம். அதிதிஹி. அதிதிஹி தக்ஷ பிரஜாபதியோட மகள் அதிதியாக அவதாரம் எடுத்தவள். தக்ஷ பிரஜாபதிக்கு நிறைய குழந்தைகள், அதில் பார்வதி தேவியும் ஒருத்தி. அதிதியாகவும் அவதாரம் எடுத்தவள் அம்பாள். தேவ மாதா, தேவர்கள் மேலே இருக்கிற ஆகாச கடவுள்கள்னு சொல்லக்கூடிய ஆதித்யர்கள் தேவர்கள் எல்லாவருக்கும் அன்னையாக விளங்குபவள். அஷ்டபுத்ரா, புத்திர பையன் அர்த்தம். அஷ்டபுத்ரா 8 புத்திரர்கள். இப்போ 8 புத்திரர்களுடைய தேவகியாக அவதாரம் எடுத்தவள், தேவகி என்று அறியப்படுபவள். அஷ்ட யோகினி. இப்போ யோக சாஸ்திரத்தில் 8 அங்கங்கள், யோக முறையில் 8 அங்கங்கள், அந்த 8 அங்கங்களாகவும் இருக்கக்கூடியவள் அம்பாள். யமா நியமா ஆசனா பிராணாயாமா பிரத்யாகாரா தாரணா தியானா சமாதி, இந்த மாதிரி 8 அங்கங்கள் யோக சாஸ்திரத்துக்கு இருக்கக்கூடிய 8 அங்கங்களாகவும் அம்பாள் அறியப்படுகிறாள். அஷ்ட யோகினி. அஷ்ட பிரகிருதி. பிரகிருதிங்கிறது யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸில் 8 டைப்ஸ் ஆஃப் பிரகிருதி இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த எல்லாமாகவும் அம்பாள் இருக்கா. பஞ்சபூதங்கள் 5, சூரியன் சந்திரன் அண்ட் பரமாத்மா. இதுதான் அஷ்ட பிரகிருத்தின்னு அறியப்படுறது. ஸோ அஷ்ட பிரகிருத்தியாகவும் அம்பாள் இருக்கா. அஷ்டாஷ்ட விப்ராஜத் விக்ருதா கிருதிஹி. அஷ்டாஷ்ட 2 அஷ்ட சொல்கிறா. அவள் 8 × 8 64. 64 கலைகள் எல்லாவற்றிலும் விப்ராஜத் ஜொலிக்கக்கூடியவள், சோபிக்கக்கூடியவள். விக்ருதா கிருதிஹி, அந்த கிருத்திகள், அந்த கிருத்திங்கிறது செய்யக்கூடியது. அப்போ 64 கலைகளுக்கு கிரியேட்டராகவும் அம்பாள் தான் இருக்கா.
இது ஒன்றொன்னையும் மாறி மாறி செய்யும்போது எல்லா கலைகளிலேயுமே வந்து சோபிக்கக்கூடியவள், ஜொலிக்கக்கூடியவள் அம்பாள். அஷ்டாஷ்ட விப்ராஜத் விக்ருதா கிருதிகி. அடுத்த ஸ்லோகம் துர்பிக்ஷ துவம்சினி தேவி. துர்பிக்ஷ அப்படிங்கிறது பற்றாக்குறை, ஷார்ட்டேஜ் அந்த மாதிரியான ஒரு மீனிங்கில் வரும். ஸோ அப்போ பக்தர்களுக்கு இல்லைங்கிற அந்த பற்றாக்குறையே போக்குபவள், இல்லைங்கிற சொல்லே இருக்காமல் பண்ணுறது அம்பாளுடைய அருள். துர்பிக்ஷ துவம்சினி, துவம்சம் பண்ணிடுறா, அந்த பற்றாக்குறையை இல்லாமல் செய்பவள் அம்பாள். சீதா, சீதாவாக அவதாரம் எடுத்தவள். எல்லாம் அவதார நேம் தான் வந்துட்டுருக்கு. சத்யா, சத்யபாமாவாக அவதாரம் எடுத்தவள். ருக்மிணி, ருக்மிணியாக அவதாரம் எடுத்தவள். அம்பாளுடைய அடுத்த நாமா கியாதிஜா. கியாதிஜா ஒரு வித்தியாசமான பெயர். புகழுக்குரிய தெய்வமாக வணங்கப்பட்டவள். புகழ்ங்கிற பேர் கியாதி. தக்ஷ பிரஜாபதிக்கு நிறைய மகள்கள். இப்போ தான் நம்ம அதுக்கு முன்னாடி உள்ள நாமால பார்த்தோம். அதில் ஒரு மகளுடைய பெயர் பிரசூதி. பிரசூதிக்கு இன்னொரு பெயர் கியாதி. இந்த பிரசூதி பிருகு முனிவருடைய மனைவியாக அறியப்படுகிறார். அந்த பிருகு முனிவருக்கு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச நாமா இருக்குது, பார்கவி அப்படிங்கிற நேமில் ஒரு அம்பாள் நேம் இருக்குது, பார்கவி. இந்த கியாதிஜாவும் ஒரு மகள், பிருகு முனிவருடைய மகளாக அவதாரம் எடுத்தவள். இந்த நாமாக்கு அதுதான் பொருள், கியாதிஜா. பிருகு அடுத்த வரக்கூடிய நாமா பார்கவி. ஸோ இரண்டுமே பிருகு முனிவருடைய மகளாக அவதாரம் எடுத்தவள். அந்த தேவி அப்படிங்கிற நாமா நம்ம ஏற்கனவே நிறைய நாமால பார்த்தாச்சு. நம்ம முன்னாடி உள்ள நாமாவோட அந்த நாமாவை சேர்த்து பார்க்கணும். பார்கவி தேவி. தேவயோனி தபஸ்வினி. தேவயோனிஹி அப்படின்னா தேவர்களை தோற்றுவித்தவள். தபஸ்வினி, தவ வலிமை மிக்கவள். அடுத்த ஸ்லோகம் ஷாகம்பரி. ஷாகம்பரி எல்லாருக்குமே தெரியும், தாவரங்களின் வடிவமாக இருப்பவள், உருவமாக இருப்பவள். சனாதன தர்மத்தின்படி பகவானானவர், பரமாத்மாவானவர் அண்ட பிரம்மாண்டத்துக்குள்ள எல்லா உயிர்களிலேயும் சேதனமாக இருக்கட்டும் அச்சேதனமாக இருக்கட்டும், அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாவற்றிற்கும் உள்ளுக்குள் ஆத்மாவாக நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். அதனால தான் தாவரங்களை வெட்டக்கூடாது, எல்லாமே இயற்கை எல்லாமே வந்து பகவான். ஸோ தாவரங்களின் உருவமாக இருக்கக்கூடியவள் ஷாகம்பரி. அடுத்த நாம மகாஷோனா. மகாஷோனாங்கிறது அடர்ந்த சிவப்பு நிறத்தில் ஜொலிக்கக்கூடியவள். அந்த அடர்ந்த சிவப்பு நிறமானது, அந்த சிவப்பு நிறம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா பக்தர்களுடைய குங்கும அர்ச்சனையினால் ஜொலிக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். கருடோபரி சம்ஸ்திதா. கருடனின் மேலே இருக்கக்கூடியவள். கருடன் மேலே பொதுவாக யார் இருப்பா? பகவான் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு ஹிருதயத்திலே இருக்கக்கூடியவள். ஸோ கருடோபரி சம்ஸ்திதா, கருடனுக்கு மேலே அமர்ந்திருக்கக்கூடியவள். சிம்ஹகா, சிம்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவள், சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவள். வியாக்ரகா, புலி வாகனத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவள். வாயுகா, காற்று எப்படி போகிறதோ அந்த காற்றின் உள்ளே செல்பவள், காற்றில் கலந்திருப்பவள் வாயுகா. மகாத்ரிகா, அத்ரினா மவுண்டெயின்ஸ்னு அர்த்தம். ஸோ மிகப்பெரிய மலைகளிலெல்லாம் வாசம் செய்யக்கூடியவள். இப்போ தான் பார்த்தோம், எல்லா சேதனம் அச்சேதனம் எல்லாமே பகவானுடைய சுரூபம். ஸோ மகாத்ரிகா அப்படின்னா மிகப்பெரிய மலைகளில் வாசம் செய்பவள். 66வது ஸ்லோகம் அகாராதி ஷகாராந்தா சர்வ வித்யாதி தேவதா மந்திர வியாக்கியான நிபுணா ஜோதிஷ் சாஸ்திரைக லோச்சனா. 67 இடா பிங்கலிகா மத்திய சுஷும்னா கிரந்திபேதினி காலச்சக்ராஸ்ரயோபேதா காலச்சக்ர ஸ்வரூபிணி. இதில் காலச்சக்ர ஆஸ்ரய உபேதா இது எல்லாம் சேர்ந்து காலச்சக்ராஸ்ரயோபேதா காலச்சக்ர ஸ்வரூபிணி. 68வது ஸ்லோகம் வைஷாரதி மதிஸ்ரேஷ்டா வரிஷ்டா சர்வதீபிகா வைநாயகி வராரோகா ஸ்ரோணிவேலா பகிர்வலிஹி. அகாராதிஷகாராந்தா சர்வவித்யாதிதேவதா
மந்திர வியாக்கியான நிபுணா ஜோதிஷாஸ்திரைகலோச்சனா அகாராதிஷகாராந்தா சர்வ வித்யாதி தேவதா. மந்திர வியாக்கியான நிபுணா ஜோதிஷாஸ்திரைகலோச்சனா இடா பிங்கலிகா மத்திய சுஷும்னா கிரந்திபேதினி காலசக்ராஸ்ரயோபேதா காலசக்ரஸ்வரூபிணி. இடா பிங்கலிகா மத்திய சுஷும்னா கிரந்திபேதினி காலசக்ராஸ்ரயோபேதா காலசக்ரஸ்வரூபிணி. வைஷாரதீமதிஸ்ரேஷ்டா வரிஷ்டா சர்வதீபிகா வைநாயகி வராரோஹா ஸ்ரோணிவேலா பகிர்பலிः. வைஷாரதீமதிஸ்ரேஷ்டா வரிஷ்டா சர்வதீபிகா வைநாயகி வராரோஹா ஸ்ரோணிவேலா பகிர்வலிः. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், அகாராதி ஷகாராந்தா. இப்போது சான்ஸ்கிரிட்டில் ஆலேந்து தொடங்கி ஷ வரைக்குமான அக்ஷரங்கள் இருக்குது. ஆல தொடங்கி ஷ வரைக்கும், ஆலேந்து அக வரைக்கும் வவல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உயிரெழுத்துக்கள். கல தொடங்கி ஷ வரைக்கும் கான்சனன்ஸ், வியஞ்சனம் சொல்லக்கூடிய கான்சனன்ஸ், சம்யுக்தாட்சரம்னு சொல்லக்கூடிய கூட்டெழுத்துக்கள் எல்லாமா சேர்ந்து ஷ வரைக்கும், அ தொடங்கி ஷ வரைக்கும் இருக்கக்கூடிய அக்ஷரமாக இருக்கக்கூடியவள் அகார ஆதி. அகார ஆதி ஷகார அந்தா. அகாரம் தொடங்கி ஷகாரம் முடிவு வரை, அந்தன முடிவு, ஆதி அந்தம், அனைத்து அக்ஷரங்களாகவும் அம்பாள் இருக்கா. சர்வ வித்யாதி தேவதா, எல்லா வித்யைகளுக்கும் அதிதேவதையாக அம்பாள் இருக்கா. எல்லா வித்யைகளுக்கும், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா வித்யைகளுக்கும் முதன்மையான தெய்வமாக அம்பாள் விளங்குகிறாள். அடுத்த நாம மந்திர வியாக்கியான நிபுணா. மந்திரங்கள் வியாக்கியானம்ங்கிறது இலக்கணம், கிராமர்னு சொல்லக்கூடிய வியாக்கியானம், எல்லாவற்றிலும் நிபுணியாக இருக்கக்கூடியவள். ஜோதிஷ் சாஸ்திரைக லோச்சனா, வேதத்தோட அங்கங்கள் தான் இதெல்லாமே. ஜோதிஷம், சாஸ்திரம், வியாக்கியானம், இது எல்லாமே வேதத்தினுடைய அங்கங்கள். மொத்த வேதமே அம்பாள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வேதத்தினுடைய அங்கங்கள் எல்லாமே அம்பாள் தான். ஜோதிஷ் சாஸ்திரைக லோச்சனா, ஜோதிஷம் அப்படிங்கிறது ஜோதிஷ சாஸ்திரம்ங்கிறது அஸ்ட்ரானமி. இப்போ தான் சொல்கிறா இல்லையா, மேலேருந்து என்னென்ன பார்க்குறான்றது அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜின்னு இப்போ சொல்கிறோம். நம்ம முன்னோர்கள் எல்லாருமே அஸ்ட்ரானமி தெரிஞ்சு வச்சுருந்துருக்கா. ஸோ அதற்கும் தெய்வமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அதை நமக்கு காட்சிப்படுத்து, லோச்சனா அப்படிங்கிறது காட்சிப்படுத்தி கொடுக்கக்கூடியவள் அம்பாள். இடா பிங்கலிகா மத்திய சுஷும்னா கிரந்திபேதினி, மிகப்பெரிய நாமாவாக இருக்குது. நம்ம நாடி சாஸ்திரத்தில் 3 நாடிகள் அப்படின்னு சொல்லப்படுறது. இடது பக்கம் செல்லக்கூடியது இடா நாடி, வலது பக்கம் செல்லக்கூடியது பிங்களா நாடி. இது இரண்டுக்கும் மத்தியில் சூக்ஷ்மமான ஒரு நாடி சுஷும்னா நாடி. அப்போ இடா பிங்கலிகா நாடிக்கு நடுவில் சுஷும்னா நாடிங்கிறது ஒன்று போகிறது. இந்த மூலாதாரத்தில் தொடங்கி சகசிராரம் வரைக்கும் 6 விதமான சக்கரங்கள் இருக்குது. அந்த சக்கரங்களுக்கு நடுவில் ஒரு சின்ன பாதை இருக்குது. அந்த பாதைக்கு பேர் கிரந்தி அப்படின்னு பேர். இதில் பிரம்ம கிரந்தி, ருத்ர கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, இது எல்லாமே சக்கரங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய குறுகிய பாதை. குறுகிய பாதை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த சக்கரங்களுக்கு ஒவ்வொரு சக்கரத்திலும் கீழேந்து அந்த எனர்ஜியை, குண்டலினி சக்தியை ஒரு சக்கரத்திலையும் கொண்டு போய் நிறுத்தும் போது, இது மேலே போகும்போது அந்த சக்தியானது இந்த பாதை வழியாக, குறுகிய பாதை வழியாக போகிறது. அந்த குறுகிய பாதைக்கு கிரந்தி அப்படின்னு பேர். கிரந்தி பேதினின்னு சொல்கிறதுனால ஒரு இடத்துலையும் ஒரு விதத்தில் அம்பாள் இருக்கா. பிரம்ம கிரந்தியாக இருக்கா. மூலாதாரத்துக்கும் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகத்துக்கு நடுவில் பிரம்ம கிரந்தியாக இருக்கா. அடுத்து அநாகதத்துக்கும் விசுத்துக்கும் நடுவில் விஷ்ணு கிரந்தியாக இருக்கா. ஆக்ஞாக்கும் பிரம்மரந்திரம், தட் இஸ் சகசிராரத்துக்கும் நடுவில் ருத்ர கிரந்தியாக அம்பாள் இருக்கா. ஸோ அதான் இடா பிங்கலிகா மத்திய சுஷும்னா கிரந்தி பேதினி. அடுத்த நாம காலச்சக்ராஸ்ரயோ பேதா, காலச்சக்ர ஆஸ்ரய
உபேதா, உபேதானா சேர்ந்து இருக்கிறது, யுனைடெட் வித் அப்படின்னு அர்த்தம். ஆஸ்ரயன்னா பரிபாலிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த காலச்சக்கரத்தை காலச்சக்கரமாகவே அம்பாள் தான் இருக்கா, அந்த காலச்சக்கரம் அம்பாளுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதனால அந்த அம்பாள் என்ன பண்ணுறா, அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வரா, அவள் தான் பாதுகாத்துட்டு வரா அந்த காலச்சக்கரத்தை. காலச்சக்கர ஆஸ்ரயோபேதா, காலச்சக்கரத்தை அம்பாள் பாதுகாத்து வருகிறாள், காலச்சக்கரமாகவும் அம்பாள் தான் இருக்கா. அதுதான் அடுத்த நாமா, காலச்சக்கர ஸ்வரூபிணி. காலச்சக்கரமாகவும் அம்பாளே அதே ஸ்வரூபமாக இருக்கிறாள். அடுத்த நாமா வைஷாரதி. வைஷாரதினா எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறது, எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட், திறமை மிக்கவளாக இருக்கிறது. இப்போது அம்பாளை என்னென்ன சொல்கிறோமோ அது எல்லாமே நமக்கும் உரியது. நமக்கு உரியது அப்படின்னா பக்தர்கள் வேண்டும் போது, இப்போது நம்ம எல்லா துறையிலையும் சிறந்து விளங்குறவாளையெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவாளையெல்லாம் பார்த்துருக்கோம். அது அம்பாளுடைய கட்டாட்சத்தினால யார்கிட்ட நிறைய எல்லாம் இருக்கோ அதை அவள் தான் கொடுக்க முடியும். ஸோ பக்தர்களுக்கு அம்பாள்கிட்ட இவ்வளோ திறமை இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பக்தர்களுக்கு கொடுக்கறதுனால அது நமக்கு தெரியறது. அம்பாளையை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அருகதை கிடையாது. இப்போ பக்தர்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம நினைக்கிறோம் அம்பாள்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம், எல்லா பக்தர்களுக்கும் கொடுக்கறதுனால. வைஷாரதி. மதிஸ்ரேஷ்டா, மிக உயர்ந்த ஞானம்னு சொல்கிறோம் இல்லையா, விஸ்டம், அந்த ஞானமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். மதிஸ்ரேஷ்டா, உயர்ந்த அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்டம். வரிஷ்டா. வரிஷ்டானா எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடியவள், நம்ம இமேஜின் பண்ணியே பார்க்க முடியாத உயரத்தில் இருக்கக்கூடியவள். சர்வ தீபிகா. சர்வ தீபிகானா அனைத்தையும் ஒளிர்விக்கக்கூடியவள். அம்பாள் இருக்கிற இடத்துல சர்வ கட்டாட்சமும் இருக்கும் இல்லையா, ஸோ அனைத்தையும் ஒளிர்விக்கக்கூடியவள் சர்வ தீபிகா. வைநாயகி, வித்தியாசமான ஒரு பெயர். அந்த விநாயகருடைய சக்திக்கு பெரிய உறுதுணையாக இருக்கக்கூடியவள், அதற்காக அம்பாளுக்கு பேர் வைநாயகி. வராரோகா. வர ஆரோகா. ஆரோகாங்கிறது முன்னாடி இருக்கிறது. முன்னாடி இருக்கிறதுனா ஃபஸ்ட்டில், அப்புறம் வரத்தை கொடுக்கறதுல முதன்மையாக இருக்கிறாள் அம்பாள். எல்லாருக்கும் முன்னாடி நான் கொடுக்குறேன். அப்போ அம்பாள் அதனால தான் கருணை மிக்கவள்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு தாயாக இருக்கிறதுனால அம்பாளுக்கு கருணை ஜாஸ்தி. இப்போ வரத்தை கொடுக்கறதுலையும் ரொம்ப முதன்மையாக இருக்கிறாள். வர ஆரோகா, வராரோகா. ஸ்ரோணிவேலா. யார் அம்பாளை அண்டி வந்தாலோ எல்லாருக்குமே அடைக்கலமாக இருக்கிறாள். இப்போ இந்த வேத சாஸ்திரங்கள்லே சொல்கிறது, மோட்சம் கிடைக்கணும்னா நம்ம தாயார் மூலமாக தான் போகணும். அப்போ அம்பாள்கிட்ட போகும்போது நம்மளுடைய சிறிய சிறிய குற்றங்களை கூட அம்பாள் மன்னித்து மகாவிஷ்ணுகிட்ட பெருமாள்கிட்ட நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி படைத்தவளாக அம்பாள் இருக்கா. அதனால தான் அம்பாள் அண்டி வந்தவர்களை அடைக்கலம் கொடுக்குறா. யாரையும் தவிக்க விட்டுறதில்லை, எல்லாருக்கும் மோட்சத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவள் ஸ்ரோணிவேலா. பகிர்வலிகி. பகிர்வலிகி அப்படின்னா பகிஹினா புற அப்பியரன்ஸ்னு அர்த்தம், அவுட்டர் அப்பியரன்ஸ், வெளியில் தெரிகிற தோற்றம். அப்போ அந்த ஃபிசிக்கல் பவர் இருக்குது இல்லையா, இப்போ ஆன்மீக பவர் உள்ள மென்டல் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறோம், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறோம். அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்ட்ரென்த்தும் சேர்ந்து இருந்தால் தான் ஒரு மனிதனால் திடமாக இருக்க முடியும். ஸோ அவுட்டர் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவள், அந்த பவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவள், அந்த பவரை சக்தியை தரக்கூடியவள் அம்பாள். லக்ஷ்மி சகஸ்ர நாமாவளியில் 461 நாமாக்கள் பார்த்துருக்கோம். இப்போ 462வது நாமாலேருந்து பார்க்கலாம். ஓம் அதிதயே நமக, ஓம் தேவமாத்ரே நமக, ஓம் அஷ்டபுத்ராயை நமக, ஓம் அஷ்டயோகின்யை நமக, ஓம் அஷ்டப்பிரகிருதையே நமக, ஓம் அஷ்டாஷ்ட விப்ராஜத் விக்ருதா கிருதையே நமக, ஓம் துர்பிக்ஷ துவம்சினி தேவ்யை நமக, ஓம் சீதாயை நமக, ஓம் சத்யாயை நமக, ஓம் ருக்மிண்யை நமக, ஓம் க்யாதிஜாயை நமக, ஓம் பார்கவி தேவ்யை நமக, ஓம் தேவயோனயே நமக, ஓம் தபஸ்வின்யை நமக, ஓம் சாகம்பர்யை நமக, ஓம் மகாஷோணாயை நமக, ஓம் கருடோபரி சம்ஸ்திதாயை நமக, ஓம் சிம்ஹகாயை நமக, ஓம் வியாக்ரகா தேவ்யை நமக, ஓம் வாயுகாயை நமக, ஓம் மகாத்ரிகாயை நமக,
ஓம் அகாராதி ஷகாராந்தாயை நமக. ஓம் சர்வ வித்யாதி தேவதாயை நமக. ஓம் மந்திர வியாக்கியான நிபுணாயை நமக. ஓம் ஜோதிஷ் சாஸ்திரைக லோச்சனாயை நமக. ஓம் இடாபிங்கலிகா மத்திய சுஷும்னாயை நமக. ஓம் கிரந்தி பேதின்யை நமக. ஓம் காலச்சக்ராஸ்ரயோபேதாயை நமக. ஓம் காலச்சக்ர ஸ்வரூபிண்யை நமக. ஓம் வைஷாரத்யை நமக. ஓம் மதிஸ்ரேஷ்டாயை நமக. ஓம் வரிஷ்டாயை நமக. ஓம் சர்வதீபிகாயை நமக. ஓம் வைநாயக்யை நமக. ஓம் வராரோகாயை நமக. ஓம் ஸ்ரோணீவேலாயை நமக. ஓம் பகிர்வலயே நமக. இதில் 2 நாமால பார்கவி தேவ்யை நமக, வியாக்ரகா தேவ்யை நமக அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதை தனித்தனியாகவும் சில புக்கில் போட்டிருப்பா, சில புக்கில் சேர்த்தும் போட்டிருப்பா. பார்கவ்யை நமக தேவ்யை நமகன்னு அதை பிரித்து கூட சொல்லலாம். வியாக்ரகாயை நமக தேவ்யை நமகன்னு அதையும் பிரித்து சொல்லலாம், சேர்த்தும் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா.